முடிய பூரா முன்னால வெட்டி ரோஸ் கலர்ல கேர் அடிச்சுக்கிட்டு அவ்வளவு கேவலமா பண்ணிட்டு தெரியுது. ஏது ஒரு அப்பாவா உனக்கு வித்தியாசமா இருக்கும். என்ன சொல்றீங்க? இட்ஸ் ஓகே. இது டிஃபரண்டா தான் சொல்லாமலே முடியாதா? நான் எல்லாத்தையும் பார்த்தேங்கடா. இதுக்கு தானே பார்த்து வளர்த்தேன். ஒண்ணு இல்லாம எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு நிக்கியே. எதுவும் வீட்டுக்கு வந்து தொலைங்கனாலும் அதையும் கேட்க மாட்டீங்க. ஏன் இப்படி உயிரோட சாவடிச்சுக்கிட்டீங்க? நான் செத்தாதான் நீங்க திருந்துவீங்களா? நான் இன்டர்வியூக்கு கேட்டிருந்தேன் இல்லையா? சொல்லுங்க. இன்டர்வியூ வந்து இப்ப பேமெண்ட்னா நீங்க ஓகேவாப்பா? ஓகே. எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டு 40,000 அம்மா பேமெண்ட். ஓகே. இப்ப பேமெண்ட்னா ஓகே. எல்லாம் ஒன்னால ஓகே அப்படிங்கிற பட்சத்துல ஆக்சுவலா நாங்க உங்க அம்மா கிட்டயும் பேசணும். உங்க அம்மா வந்து அவங்க ராஜேஷ் வந்து கல்யாணமே பண்ண வேண்டாம், உங்க அம்மாவும் அண்ணனும் எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்து வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணலாமா? இல்லம்மா, நீங்க தைரியமா பேச வேண்டியது. ஒரு அழகான ஃபேமிலி, ஒரு நல்ல ஃபேமிலி. வெரி நைஸ் ஆஃப் யூங்க. என்ன சொன்னீங்க? கேர்ள்ஸ்க்காக குரல் கொடுக்கறவங்க, அந்த கொடுக்கறவங்க, இது கொடுக்கறவங்கன்னு சொன்னீங்க. இப்பயும் தான் ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம அவளுக்கு கல்யாணம் நடத்த கூடாதுங்கிறதுல இப்பயும் குரல் கொடுக்க ஸ்ட்ராங்கா இருக்கேன் பிரக்யா. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மறுபடியும் அகேன் அண்ட் அகேன் ஜெயஸ்ருதி வீடியோ தான். மறுபடியும் அகேன் அண்ட் அகேன் போடுறதுக்கு எனக்கே கடுப்பாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் இல்லையா? பிரக்யா மாறி இன்டர்வியூ கொடுத்தாங்க. பிகேன் நோட்ஸ், கலாட்டா இதெல்லாம் இன்டர்வியூ கொடுத்தாங்க. வெள்ளி வந்து 2 பேரும் கொடுக்கலாம். எங்க அம்மாக்கும் கொடுக்கலாம், ஸ்னேகாக்கும் கொடுக்கலாம். ஸ்னேகா யார்? அண்ணி. அண்ணிலாம் சொல்லாதீங்க தயவு செய்து. நான் இந்த குடும்பத்திலேயே நான் ஒரு பொண்ணு கிடையாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா அது ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். ஸ்னேகா நல்ல பேர் அது. ஸ்னேகா வந்து வில்லியா என்ன வில்லதனம் பண்ணாங்க அவங்க? ஆமா, நாங்க 2 பேரும் நானும் எங்க அப்பாவும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். சோ அந்த டைம் யூஸ் பண்ணிட்டு ஒரு வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கே, ஒரு நல்ல பொண்ணா இருந்தேன் என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் அம்மாவும் அப்பாவும் பாப்பாவும் வரட்டும், வந்து பேர் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. சோ அவ வந்து என்ன பண்ணிட்டானா, இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணி இப்பவே இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அது ஒரு மைண்ட். போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். இந்த பையன் வந்து எப்படியாவது என்ன வந்து மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இவன் ஒரு மைண்ட். இது ரெண்டுமே ஒரு வில்லத்தனமான ஒரு மைண்ட் தான். என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. இதெல்லாம் வந்து இவங்க ஃபேமிலியை வந்து ட்ரோல் பண்ணாங்க. பிரகன் வந்துட்டு பெகன் உட்ஸை உட்ஸ்ன்னு சொன்னதும், கலாட்டாவை பரோட்டான்னு சொன்னதும், இதெல்லாம் வந்து இவங்களே வந்து அந்த சேனல்லாம் ட்ரோல் பண்ணி இவங்களே வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் பிரக்யாவோட அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்து பிரக்யாவை நல்லா வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லாவே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. చెత్త పైన మూంచి మోరియం పన్ని పొరల ఎంగేదిల వారి అవలో ఎత్తుకుంటే ఒకడు ఎగిరి గంతులేస్తాడు. கூந்தலோட ஆரோக்கியத்துக்கு காரணம் அவங்க அப்பா தான் சொல்ல, அதுக்கு இவங்க கடுப்பாய் இவங்க ஒரு வீடியோ போட மாற்றி ஏதோ சின்ன புள்ள மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ லாஸ்ட்டாக இவங்க ஏன் என்ன இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? கடைசியில் இவங்களும் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டை வளைச்சி சுற்றி காமிச்சாங்க. போனதுக்கு அப்புறம் இவ்வளவு ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அவளுக்காக தான் வச்சது. கன்னித்தீவு மாதிரி வரிசையா போகுது. போனதுக்கு அப்புறம் அவளுக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சோம். இதெல்லாம் அவ யூஸ் பண்ற சாரீஸ், இதெல்லாம் புதுசா இப்போ
ஃபெஸ்டிவலுக்குன்னு அந்த போன மாசம் இருக்கு பாருங்க, அக்டோபர்ல அதுல எடுத்து வச்ச ட்ரெஸ். இல்ல நான் சம்பாதிச்சேன்னு சொல்றேன்ல, அவளும் சம்பாதிச்சு நானும் சம்பாதிச்சு பாருங்க ஒரு ட்ரெஸ் என்ன ரேட் இருக்குன்னு பாத்துக்கோங்க. பாருங்க இப்படின்னா நான் வந்து நம்ம உழைக்க குடும்பத்துக்கு அப்படி பாப்பேன். வீடு கட்ட, பிள்ளைக்கு நகை பண்ண வைக்கணும். இதெல்லாம் 26,000 ரூபாய் இந்த சேலை. 26,000 ரூபாய் பாருங்க பில்லு. ஆமா பில்லு பாருங்க 21,640. 21,000 இந்த சேலை. இது எங்க ஊர் திருவிழா செப்டம்பர்ல திருவிழா வரும். செப்டம்பர்ல இல்ல, அதுக்கு முன்னகுட்டி. அதான் செப்டம்பர்ல தானே போயிட்டா. செப்டம்பர் 20ஆம் தேதி கொடியேற்றம், 30ஆம் தேதி திருவிழா வரும். அதுக்கு உடுக்குறதுக்கு எல்லாமே என்ன பாருங்க. சாதாரண இதுனே இங்க மாட்டா. இதெல்லாம் 7,000 ரூபாய். அவ்வளவு ஷார்ட் சில்க் பட்டு தான் கட்டுவா பாருங்க. அவ்வளவு சாதாரண சேலைன்னே இருக்காது, நீங்க பாத்துருக்க முடியாது. எல்லாம் கட்டுறது பூரா இப்படிதான் இருக்கும். சாதாரண சேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சட்டையும் அவ்வளவு இப்படி ஒர்க் வச்ச சட்டை தான் போடுவா. இதெல்லாம் 8,000 ரூபாய். பார்க்க சிம்பிளா தான் இருக்கும். இப்படிதான் பிள்ளைய வச்சிருந்தோம். உடனே இதே ஒரு சில ஆள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரக்யாவுக்கு அவங்க அம்மா வாங்கி கொடுத்த லக்ஸரியான திங்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ் இதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அது வாங்கி கொடுத்தோம், இது வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. பார்க்க போனால் அந்த செல்ஃபு ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு, துணி, செப்பல் இதுதான் இருந்துச்சு. அவ்வளோ திங்ஸ் வாங்கி போட்டிருக்காங்க. இது வந்து இவங்க காசில் வாங்கினாங்களா இல்லை இவங்க வாங்கி கொடுத்தாங்களா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பட் இதெல்லாம் காமிச்சு நான் இப்படி வச்சுக்கிட்டேன், என் பொண்ணை அப்படி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு இவங்க காமிச்சாங்க. டடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா சொல்ல வரீங்க, கடைசியில் யார் தான் என்ன பண்ணா, அப்புறம் ஏன் அந்த பொண்ணு போச்சுன்ற அளவுக்கு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் வந்து அந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரக்யாவுக்கு ஒரு கால் பண்ணி கேட்டிருக்காங்க, இன்டர்வியூ வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணு 40,000 ரூபா காசு கேட்டிருக்கு. ஸோ இவங்க சொன்னது வந்து உண்மையாயிடுச்சு. பிகைன்வுட்ஸ்க்கும் கலாட்டாவுக்கும் போயிட்டு 40,000 ரூபா பணம் கொடுத்துட்டு தான் இவங்க குடும்பத்தை பற்றி கழுவி ஊற்றிட்டு வந்திருக்கு அந்த பொண்ணு. உடனே இவங்க வந்துட்டு இவங்க அம்மா கூட இருக்காங்க. உடனே வந்து இன்டர்வியூவில் இருந்துட்டு தான் கால் பண்ணுறாங்க தெரிஞ்சோடனே அந்த லேடியை திட்டிட்டு உடனே ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க பிரக்யா. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உடனே வந்து இவங்க அம்மா வந்து நல்லா திட்டிட்டு கழுவி ஊற்றிட்டு இதெல்லாம் அப்படி சொன்னால் இப்படி சொன்னால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் வந்து நீ திரும்ப வந்தால் கூட நான் ஏற்றுப்பேன். அண்ட் என் தங்கச்சிக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீ பாட்டுக்கு எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இரு. யாரையும் நம்ம எடுத்தறிஞ்சு பேசாத, ஒரு தலகணத்தோடு இருக்காது. தயவு செஞ்சு எல்லாரையுமே அன்பு செலுத்து. யார்கிட்டையுமே எடுத்தறிஞ்சு பேசாத. நாங்களும் உன்னை எப்போனாலும் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கோம். நீ வந்தேன்னா எங்களையுமே இந்த 40,000 50,000ங்கிறதுக்காக ஒரு சேனலில் போய் எங்களை தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தி பேசாத. அதே மாதிரி நாங்கள் பேசிட்டோம்னா உனக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்காது. அதான் நாங்கள் எந்த சேனலையும் பேசலை. ஒரு மீடியா பர்சனாக இதை சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறனால தான் எல்லா ப்ரூஃப் வீடு நம்ம நடந்த எல்லாத்தையும் அவங்கள்ட்ட காட்ட வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு. என் அம்மா மேலே உள்ள கரையும் துடைக்கிறதுக்கு நான் என்ன எக்ஸ்டென்ட்னாலும் போவேன். அதனால தான் இங்கே உட்காந்து நான் இன்டர்வியூவில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் நல்லா இரு. எங்களை காசுக்காக அம்மாவையும் அண்ணனையும் குடும்பத்தையும் வித்துட்ட ஏற்கனவே இனிமேல் அந்த தப்பை செய்யாத. நல்லா இரு, அவ்வளோதான். நீ வந்து எங்கே இருந்தாலும் நல்லா இரு, படி. அண்ட் உனக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டோம். இந்த கல்யாண பேச்சை பற்றி நம்ம எடுக்கவே மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த மீடியாவில் போயிடுச்சு. ராஜேஷ்னு ஒருத்தரை நம்ம தள்ளியே வச்சிருவோமே. நீ வந்துட்ட அப்படின்னா ஏன்னா இந்த மீடியாவில் ஒரு பிரச்சனை அது போனனால இதை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு நீ வா. அண்டு இல்லை வரமாட்டேன், எனக்கு மீடியா தான் முக்கியம், நான் இன்ஃப்ளூயன்சராக தான் இருப்பேன் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எங்களுக்கு தெரியும். நீ கால் பண்ணலனா கூட எங்க கண்ணு உங்க மேல இருக்கும். இல்ல அவ கால் பண்ணாட்டாலும் நம்ம கால் பண்ண எடுக்கிற மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்கா பாத்தியா? அத அன்பிளாக் அவ கால் பண்றாள் இல்லையா மேம்? நான் டெய்லி காலேஜ் எல்லாம் விசாரிச்சுட்டேன். அவன் டெய்லி கேட்பான் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்துட்டாளா வாரா போறான்னு அவளை கண்காணிச்சு தான் இருக்கேன். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் நல்லா சேஃபா இருப்பா. உனக்கு எந்த பிரச்சனைனாலும் அண்ணன் கண்டிப்பா எங்கனால வந்து நிற்பேன். பாப்பா நான் வந்து உனக்கு வந்து மேரேஜ் வந்து காலேஜ் முடிச்ச உடனே பண்றதா எதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 100% ஏன் அப்படின்னு சொல்லி உன் மனசாட்சிக்கு தெரியும். ஆனா அப்படியே அந்த விஷயத்த வந்து நீ வந்து மாத்தி பிளேம் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டுட்டு போயிட்டு என் அப்பாவையே வந்து எனக்கு எதிராக மாத்தி எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு நீ அவரை வந்து பேச வச்சு என்னைய மீடியாவில் வந்து நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. அதே மாதிரி நீ சொல்ற அப்பா நான் வந்து உனக்கு ஒரு பொண்ணா நான் வந்து உனக்கு சாதிச்சு காட்டுறேன். குடும்பத்தை பிரிச்சு உறவுகளை எல்லாம் பிரிச்சு எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு
நீ வந்து என்ன சொல்ற, நான் வந்து சாதிச்சு காட்டுறேங்க, சாதிச்சு காட்டு. இப்படி அண்ணன் கூடயும் என் கூடயும் வீட்டுக்குள்ள இருந்து பண்ணினியோ அதே மாதிரி ஒரு சேஃபான ஒரு சோனை எடுத்து நீ வீடியோ பண்ணு. மற்றபடி ஒவ்வொரு ஊரா போய் நீ பண்ணாத, அதுக்கு நல்லது இல்லை. உலகமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, நீ தனியா இருக்க, அப்பா கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித சேஃபும் இல்லைன்னு. அதனால அந்த சேஃப்டி வந்து உனக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி நீ எப்ப வந்தாலும் அம்மா வந்து ஒரு தாயா உன்னையா அரவணைச்சுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய பெருமை எனக்கு கொடுத்துட்டீங்க. கிஃப்ட், அட்வான்ஸ் கிஃப்ட் மாதிரி என் பொண்டாட்டி எப்படி அப்படி இப்படின்னு பெருமையான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மனசு சந்தோஷத்தோட இருக்கேன். எங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. என்னுடைய பாசத்தினுடைய விலை வந்து எவ்வளவா இருந்திருக்குன்னா 40,000 ரூபாயா இருந்திருக்கு. என்னுடைய பாசத்தின் விலை, என்னுடைய மானத்தின் விலை, ஒரு தாயா இவ்வளவு நாள் நான் கடந்து வந்ததுக்கு என்னுடைய மானத்தின் விலை வெறும் 40,000 இருந்திருக்கு. இன்னும் எத்தனை மீடியாவில் உன்னைய கூப்பிட்டு எத்தனை ஆயிரங்கள் தாராங்களோ அதை வாங்கி, அதுவும் இந்த அம்மாவை சொல்லி தானே இவ்வளவு நாள் நான் வளர்த்ததும் என்னுடைய கஷ்டப்பட்டு தான் நான் உன்னைய வளர்த்தேன். இப்பவும் என்னைய சொல்லி அதே காசுல தான் நீ படிக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு கடவுள் எழுதியிருக்காரு போல. நல்லா இருமா, 2 பேரும் நல்லா இருங்க. இனிமே எங்கேயும் பத்தி எங்களை பத்தி நீ பேசாத. நாங்க இதுவரைக்கும் நான் உன்னை எந்த இடத்துலயும் நான் தப்பா விட்டு கொடுத்து பேசல. என்கிட்டயும் நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஆனா காட்டின அப்படின்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிரும். அதனால அது அப்படியே மறைஞ்சதாகவே இருக்கட்டும். திரும்ப வந்தா கூட நான் ஏத்துப்பேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பேசணும்? மீடியாவில் உட்காந்து பிள்ளைய கல்வி ஊற்றிட்டு கடைசியில் இனிமேல் எப்படி இன்னொரு மாப்பிள்ளை தேடி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. அந்தளவுக்கு அந்த பிள்ளைய கழுவி ஊற்றிட்டாங்க. அதுக்குன்னு பிரக்யா மட்டும் சலைச்சவங்க கிடையாது, குடும்பத்தை நல்லா கழுவி ஊற்றிட்டாங்க. இதில் உங்கள் பொண்ணு வந்து உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை அடிக்கிறாங்க, மிதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்னம்மா அதுக்கு? அவங்க அண்ணால அந்த வீடியோல எடுக்க அவன் வந்து நம்ம இப்படி ஜால்ரான்னு சேர்த்துக்கலாம். பெஸ்ட் ஜால்ரா. எப்படி உங்களுக்கு அதை பார்க்க அப்படி இருக்கு? எங்களுக்கு காமெடியா இருக்கும். நானே எங்க அப்பா உட்காந்து சிரிச்சுட்டே இருப்போம். நீங்களும் சொல்லுங்க, வீடியோலாம் உங்ககிட்ட அவ்வளவு ரொமான்டிக்கா இருக்காரு. ஆனா உங்க அண்ணன் எப்படி அதை அலோவ் பண்றாரு? என்னதான் கூட போறது அண்ணன் கிடையாது, நம்ம பொண்டாட்டி எப்படி இன்னொருத்தவங்க அந்த கண்ணத்தை தடவுறதுக்குலாம் அலோவ் பண்ணுவாங்க? அந்த நீங்க சொல்றீங்க கண்ணத்தை தடவை, அந்த வீடியோக்கு அந்த பின்னாடி பார்த்தோம்னா அங்க உட்காந்துருப்பான், அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் இது நடக்குது. அது ஏன் எல்லாரும் உங்க வீட்டை நோக்கி கல்யாணம் பண்ண வராங்க? அதுதான் எனக்கு புரியல. ஒரு பக்கம் உங்க அம்மா 4-5 பேர் வந்து கல்யாணம் பண்ண கூட்டு வராங்க, உங்க அண்ணி என்னன்னா உங்க அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வராங்க. அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு உங்க வீட்டுல? ஸ்னேகா யார்? அண்ணிலாம் சொல்லாதீங்க தயவு செய்து. நான் டக்குன்ட்டு எங்க அண்ணன் நீ இப்படி பண்றேன்னு வா அப்படி நாங்க இவன் ஒரு மாதிரி செத்த மாதிரி போய் உட்காந்துட்டான் ராஜேஷ். நான் இப்படி நீல் டவுன் பண்ணியிருக்கேன், இப்படி தள்ளி விட்டு இங்கேயே மிதிக்கிறான். காலில் நான் முட்டங்கால் போட்டுட்டேன். இப்படி நீல் டவுன் பண்ணி நான் அழுறேன். சரி எங்கள் வீட்டு பேர் ப்ளீஸ் பேர். இதில் என்ன ஒரு வருத்தம்னா, இவங்க பண்ணுற காமெடிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரும் தான் பிரிஞ்சு போயிட்டாங்க. இதே இந்த பிள்ளை செவனேன்னு வீட்டில் இருந்ததுன்னா இவங்க பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. எப்படியும் இந்த பிள்ளை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே தான் வந்துட போகுது. இந்த கருமத்தெல்லாம் விட இன்னொரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா வந்துட்டு அழுது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நீ என்னைய தான் விட்டுட்டு போயிட்ட, உன் பிள்ளையாவது ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியா, அவங்க ரோட்டில் ஆடிக்கிட்டு கிடக்கா, முடியெல்லாம் முன்னாடி வெட்டிக்கிட்டு கலர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா, நான் இதுக்கு தானே பொத்தி வளர்த்தேன். யார் பொத்தி வளர்த்தா? அப்போனா அந்த பிள்ளை அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோலாம் போடாமல் இருந்திருக்கணும்ல. அவள் ஆடின பழைய வீடியோஸ், ஓல்டு வீடியோஸ் எதில் வந்து டீசெண்டாக ஆடிருக்கா. இப்போ என்னமோ முடி கலரிங் பண்ணதுனால குடும்பம் மானமே போச்சுன்ற மாதிரி இந்த அம்மா சொல்லுது. இதுக்கு முன்னாடி வேணும்னா இதுவெல்லாம் ஆடிருக்கா. வீட்டில் ஆடினா கரெக்டு, ரோட்டில் ஆடினா தப்பு. அவங்க அப்பா தானே அதையும் வீடியோ எடுத்து கொடுக்குறாரு. கலரிங் அந்த பிள்ளை பண்ணிக்க போகுது. இங்கே இருந்திருந்தாலும் அது பண்ணியிருக்கோம். அந்த சுதந்திரமும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. சுதந்திரம்னு அதுக்கு லிமிட் இல்லாமல் நீங்கள் தான் போக விட்டது. இப்போ அவள் லிமிட் க்ராஸ் பண்ணிட்டு நிற்கிறா. எல்லாத்தையும் ஆரம்பிச்சதே நீங்கள் தான். இப்போ அவள் முடிச்சு வச்சுட்டா, அவ்வளோதானே. இதுக்கு உட்காந்துட்டு அலற மாதிரி ஒன்றும் எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை எங்கே ஒழுங்காக வீடியோ போட்டுச்சு? ஒரு வீடியோவில் நார்மலாக வீடியோ பிடிச்சா, எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீமாக தான் அது பண்ணும் எல்லா விஷயத்தையுமே. அப்புறம் என்ன? ஒன்றுமே இல்லை கைஸ். இவங்க கரெக்டாக அவங்க தப்பா அப்படின்ற மாதிரி நம்ம உள்ளே பேச போனோம். நம்ம தான் பைத்தியமாகி வெளில வருவோம். அவங்கெல்லாம் தெளிவாக தான் இருப்பாங்க. இங்கிட்ட அழுதுட்டு வீடியோ போடுவாங்க, கடைசியில் நல்லா நார்மலாக ஒரு 2 வீடியோ போடுவாங்க. நம்ம தான் பைத்தியமாகி கிறுக்காய் ரோட்டில் சுற்றிட்டு இருப்போம். இவங்க கடைசி வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. அதனால் இவங்க குடும்ப பிரச்சனையை விட்டுட்டு நம்ம வெளில வரதான் நமக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.